ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் நாமா 378. ஓம் ஸ்ரீ ஜாலந்தரஸ்திதாயை நமஹா ஓம். இதுதான் அந்த நாமா. கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் நின் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினாரை வாதிக்க வல்லதோ தாய்மானவரின் வரிகள் இவை. உலகப் பொருள் நாடி தாகம் உண்டாகும். என்றைக்கு அது அருள் தாகமாக மாறுகிறதோ, அன்னையின் அருளை தேடும் தாகமாக மாறுகிறதோ, அன்றைக்கு புதிய வாழ்வு துவங்கும். பொருள் தாகம் மனிதனை புண்படுத்தும், அருள் தாகம் ஆறுதலை அளிக்கும் என்கிறார் சுவாமி சித்பவானந்தர் மேற்கூறிய பாடலுக்கு விளக்கமாக. முதலில் நம் மனம் தேடலை துவங்குகிறது. பின் அதுவே பழகி தேடலே வாழ்க்கையாக மாறும். சிறிது சிறிதாக நம் வாழ்க்கை சக்தியான அம்பாளை தேட குண்டலினி சக்தியாக மலர்ந்திருப்பாள் அவள் நம்முள். மேலே எழும்பி ஹிருதயம் என்னும் அநாகத சக்கரத்திற்கு வரும். இந்த இடத்தில் தியானம் செய்யவும் வைக்கும். தியானம் கைகூடியவுடன் இரு ஹம்ச பறவைகள் சிவனும் சக்தியும் தான் பேசிக்கொள்ளும் சகல விதமான சாஸ்திர நுணுக்கங்களை கேட்க வைக்கும். சாஸ்திரங்களை புரிந்ததனால் என்ன பயன்? வழக்கமாக எனக்கு வரும் கேள்விதான். அந்த பறவைகள் சாதாரணமானவை அல்ல என்றாள் அம்பாள். நீரும் பாலும் கலந்திருந்தால் பாலை மட்டும் பிரிக்க சாதாரண அம்சங்களால் முடியும். ஆனால் இவையோ திவ்யமான இரு ஹம்ச பறவைகள். நம்முடைய தோஷங்களை நற்செயல்களாக மாற்றுபவையாகும். அதைத்தான் ஹிருதய சக்கரத்தில் வாசம் செய்கிறது என்கிறார் சங்கரரும் கூட. 2 காதுகளையும் மூடி அநாகத சக்கரமான ஜாலந்தரம் என்னும் இடத்தில் வசிக்கும் சிவசக்தியை சப்த ரூபமாக அனுபவிக்கவும் வைக்கும். என்ன பலன் இந்த தியானத்தினால்? தோஷம் குணமாக மாறும். சொல்லால் மிக சிறந்த சொற்களை தேடி சொல்லச் செய்யும். சத் சங்கத்தை நாடும். சௌந்தர்ய லகரியின் 38வது ஸ்லோகத்தில் வெளி விஷயங்களை தடுக்கும். அன்னையின் புகழ் காதில் ஒலிக்கும். முயன்றால் சத் சங்கத்தினால் இது விளையும் என்கிறாள். முன்பெல்லாம் எனக்கு புரிய சில வினாடிகள் ஆகும். இப்பொழுது மொத்தமாகவே புரியவில்லையே என்றேன். யாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் இந்த நிலையை என்றேன். உடனே சங்கரரின் வார்த்தைகளை கூடி காண்பித்தாள். அதே 38வது ஸ்லோகம்தான். பஜே ஹம்சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம். மகதாம் முனிவர்களுடைய மனம்தான். அந்த மனத்தில்தான் ஹம்ச பறவைகள் பாடுவது பேசுவது கேட்கும் என்கிறார். ஹிருதயமாகிய அநாகத சக்கரத்தில் வசிக்கும் 2 ஹம்சங்களையும் பூஜிப்போம், தியானிப்போம். ஓம் ஸ்ரீ ஜாலந்தரஸ்திதாயை நமஹா ஓம் என்று குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.